ஹாய் வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. மன உளைச்சல் சொல்லி தீரல. எத்தனை டைம் எத்தனை வீடியோ போட்டாலுமே எனக்கு இன்னும் அந்த ஆறுதல் கிடைக்கல. ஏன்னா ஆறுதல் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இன்னொரு அதை விட கொஞ்சம் அதிகமான ஒரு மன அழுத்தம் வருது. அதனால் தாங்கிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் கொஞ்சம் சாப்பிட்டேன், தயிர் ஊற்றி சாப்பிட்டேன், கோதுமை ரைஸு. அதுக்கு மேலே நான் எதுவும் சாப்பிடல. அப்படி இப்படியே கிடக்குதில்ல. வீடு ஒரு பொண்ணை வர சொல்லியிருந்தேன், அதுவும் வரல. அப்படியே இருக்குது. பூனைக்குட்டி வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு பிக்கப் ஆகிருக்குது. மோசன் வந்து தானாக வந்து மண்ணில் உட்காந்து போகிற அளவுக்குலாம் இல்லை. அது வந்து படுத்திருக்கிற மேனிலேயே படுத்திருக்கிறப்பவே அதுக்கு வந்து போகிறதே தெரியாது. ஆனால் லீக்வேட் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து டாக்டர் இப்போ அந்த நாங்கள் நேற்று போனல புலிவேந்தில் இங்கேருந்து ஒரு 100-120 கிலோமீட்டர் ஆட்டோவில் தான் கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்க நல்லா செக்கப் பண்ணி பார்த்துட்டு அதை கொடுத்துருக்காங்க. இப்போ அதை கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து மோசன் போய்கிட்டு இருக்குது. யூரின் நார்மலாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அத்தனை வலியே இருந்தாலும் அது போய் அந்த மண்ணில் தான் போய் இருக்கணும். அப்படின்னு இப்படி முடிச்சு போய் தொப்பு குட்டின்னு உளுந்து மண்ணில் போய் இருக்கும். அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் சாப்பாடு வந்து எப்போ கொடுக்குற சாப்பாடெலாம் கொடுக்கூடாதுன்ட்டாங்க. லிக்விடாக வெஜிடேபிள் காய்கறி இதெல்லாம் வேக வச்சு அதை வந்து கூலாட் பண்ணி அதில் ஊற்றணும். அதுக்கு அப்புறம் பால் கொடுக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, என்னென்ன ஃப்ரூட்ஸ் வகையில் எல்லாமே கொடுக்கல. எல்லாம் வந்து தண்ணி கூழ் மாதிரி அரைச்சி அந்த மாதிரி ஜூஸ் மாதிரி அப்படித்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே கொஞ்சம் ரிக்குவாய்க்கும். சப்போஸு நடந்தாலும் நடக்கலாம். அந்த எலும்பு வந்து கூடுமா அப்படின்னா கூடாதுன்னு தான் சொன்னார். அவ்வளோ சாத்தியமில்லை அது கூடுறதுக்கு. ஆனால் சப்போஸ் உங்கள் அதிர்ஷ்டம் நல்லா இருந்து நீங்கள் வேண்ட கடவுள் உங்களுக்கு வந்து அனுகிரகம் கொடுத்துருந்தாருன்னா கூடி நல்லா நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னாரு. இந்த வயிற்றில் வந்து 3 புறை இருக்குமாம்மா தோல். 3 புறையில் வந்து 2 புறை தோல் வந்து அந்த மரத்தில் பட்டப்போ கிழிஞ்சு தனியாக ஒதுங்கிச்சு. ஒரு தோல் மட்டும்தான் இப்போ அந்த குடலுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு தோல் மட்டும் பாதுகாப்பு கொடுக்குங்காட்டி அது பழுவுறு மாதிரி அப்பப்போ இவ்வளோ பெரிய கட்டியாட்ட புஸ்ஸுன்னு வெளியே வந்துடுது. ஒரு காலிக்கு வருது, எப்பாவது ஒரு காலிக்கு வருது. அது ஆட்டோமேட்டிக் வெளியே வந்துட்டு போயிடுது. அதனால தான் அந்த குடல் ப்ராப்ளத்தினால பெருங்குடலில் என்னமோ சொன்னார், அதுதான் வெளியே வந்துட்டு போகுதுனாரு. அது கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி இருக்குது குடல். அதனால இந்த லிக்விட் ஐட்டம் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நார்மலாக அது வாட்டில் சைலண்ட்டாக படுத்துருக்குது. டானிக் கொடுக்குறேன். ஊசி வந்து டெய்லி ஒரு ஊசி வந்து அங்கே போய் போட்டுட்டு வரணும். இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு போடணும். போயிட்டு ஒரு நாளைக்கு 200 செலவாகும் ஆட்டோவுக்கு. வேறு வழி இல்லை, போட்டுட்டு தான் வந்தாகணும். எழுதி கொடுத்தாங்க. ஆனால் எழுதி கொடுத்து அதை டாக்டர்கிட்ட போய் இங்கே கிடைக்கல. சரி, அதுக்கு எழுதி கொடுத்து எங்கே போய் போட, திரும்ப அங்கேயே போய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு டெய்லி ஆட்டோவில் போய் போட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் அது இந்த அளவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த வீடியோவிலே எதுலையாட்டும் நிறைய அழுதுருக்கிறேன். நேற்று டாக்டர்கிட்ட கூட பயங்கரமாக அழுதுட்டேன். என்னால் முடியல. அவ்வளோ தூரம் வேதனை வந்துச்சு. ஏன் அவ்வளோ வேதனை வந்தது காரணம், நான் வந்து தனிமையாக இருக்கிறதுனால அந்த சந்தோஷமெல்லாம் நான் செத்துருச்சு. என்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த துக்கம் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதுலேயும் வந்து சந்தோஷம், தனிமையாக இருக்கிறோம். அதில் யாராவது நமக்கு ஒரு அன்பாக பேசுகிற மாதிரி யாராவது இருந்தால் கூட ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுவும் எனக்கு இல்லை. பேசும்போதே வெடுக்குன்னு பேசுனாங்கன்னா யாராக இருந்தாலும் அது மனசு ரொம்ப கஷ்டமாக தோணுது. வேண்டாம் அப்படின்னு வேலைக்கு தோணுது. தப்பாக நினச்சிக்காதீங்க.